காய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா பீட்ரூட்டை வச்சு ஒரு அருமையான டேஸ்ட்டான ஒரு தோசை செய்ய போகிறோம். பாருங்கள், அதுக்கு நான் வெட்டி எடுத்த பீட்ரூட்டை மிக்ஸி கப்பில் போட்டு தண்ணி விடாமல் நான் அரைச்சி கொள்கிறேன். அதோட இந்த பீட்ரூட்டுக்குள்ளே கறிவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கொள்கிறேன். இந்தளவுக்கு பீட்ரூட்டை அரைச்சி கொண்டா சரி. இப்படி கொஞ்சம் நரண்டு தான் இருக்கும். அப்புறம் அதை நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி போட்டு இப்போ இந்த பீட்ரூட்டில் இருக்கிற சாறை பிழிஞ்செடுக்க போகிறேன். அதுக்காண்டி ஒரு வடி எடுத்துட்டு அந்த வடியில் வச்சு அந்த சாறை பிழிஞ்செடுக்கிறேன். அந்த சாறு எப்படி இருக்குது தெரியுமா? பிளட் இருக்குது தானே, பிளட்ன்ற கலருக்கு வேறு நல்ல ரெட் கலரில் இருக்குது. இதை அரைக்கிறதுக்கு தண்ணி விடவும் தேவையில்லை. அதுக்கப்புறம் அரைச்ச பிறகும் தண்ணி விட தேவையில்லை. அந்த பீட்ரூட்டில் இருக்கிற அந்த சாறே போதுமானதாக இருக்குது. அந்த சாறை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். பீட்ரூட்டில் இருக்கிற எல்லா சாறையும் எடுத்துக்கொள்கிறேன். பாருங்கள், இப்படி வந்திருக்குது. இதை என்ன செய்யப்படுறோம்னு சொன்னால், இது பச்சை வாடை இருக்கக்கூடாதுன்றதுக்காண்டி கொஞ்ச நேரம் 2 நிமிஷத்துக்கு அடுப்பில் வச்சு கொஞ்ச நேரம் காய்ச்சி கொள்ளணும். அப்படின்னு சொன்னால் அதில் பச்சை வாடை இருக்காது. 2 நிமிஷத்துக்கு நல்லா காய்ச்சி எடுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டு நல்லா காய்ச்சணும். நல்லா ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா? இயற்கையான நிறமூட்டின்னு சொன்னால் நாங்கள் பீட்ரூட்டை சொல்லலாம். பீட்ரூட் சாறை நாங்கள் காய்ச்சி எடுத்த பிறகு அதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு இப்போ தோசை மாவு எடுத்துக்கொள்கிறேன். தோசை மாவு முதலே புளிக்க வச்சுருக்குது. அந்த மாவுக்குள்ளே இந்த பீட்ரூட் சாறை சேர்க்குறேன். தோசை மாவு நல்லா தண்ணி ஆகக்கூடாது. தோசை மாவு வளமை எப்படி இருக்குமோ அந்த பதம் வரும் வரை நாங்கள் இந்த சாறை சேர்ப்போம். பார்த்திங்கன்னா நல்லா ரெட் கலரில் இருக்குது. ஏதாவது நிறமூட்டி நாங்கள் சேர்க்கணுமெண்டா பீட்ரூட்டை பயன்படுத்தலாம். பார்த்திங்களா, வெள்ளை தோசை மாவோட சேர்த்ததுனால கொஞ்சம் பிங்க் கலருக்கு வந்துட்டு, ரெட்டாக இருந்த பீட்ரூட் இப்போ நல்லா பிங்க் கலருக்கு வந்துட்டு, இப்போ இதை வச்சு கொண்டு நான் அடுத்ததாக நான் தோசையை சுட்டெடுக்க போகிறேன். உங்களோட பிளட் நல்ல ரெட் கலரில் இருக்கணும்னு சொன்னால் பீட்ரூட்டை சாப்பிடுங்க. பீட்ரூட்டை ஈஸியாக சாப்பிடலாட்டி இப்படி செய்து சாப்பிடுங்க. பீட்ரூட் தோசை மாக்கலவையை ரெடி பண்ணின பிறகு தோசையை நாங்கள் சுட்டுக்கொள்ளணும். சின்ன பிள்ளைகளுக்கு இது நல்லா பிடிக்கும், இந்த பிங்க் கலரில் இருக்கிற தோசை. அதோட பீட்ரூட் ஆரோக்கியமானது. பிளட்டில் இருக்கிற ஹீமோகுளோபின் அளவை கூட்டும். அதுக்காண்டி இந்த தோசையை நான் சுட்டெடுக்க போகிறேன். பாருங்கள், நல்லா பிங்களுக்கு வேணுமென்னு சொன்னால் அந்த பிங்க் கலருக்கு நடுவில் வெள்ளை தோசை மாவை ஊற்றி கொஞ்சம் வித்தியாசமான முறையில் இந்த தோசையை சுட்டு கொடுக்கலாம். அழகாக இருக்கும். ஒரு முகத்தின் வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி அதை செய்து கொடுத்தா சின்ன பிள்ளைகள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் நார்மலாக பீட்ரூட் சாப்பிட மாட்டாங்களே, இப்படி செய்து கொடுத்தா அவங்க சாப்பிடுவாங்க. நீங்களும் இப்படி தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா, நல்ல பிங்க் கலர்லேயும் இருக்குது. இதை பார்த்தீங்களா, நல்ல ரெட் கலர்லேயும் இருக்குது. இப்படி நீங்களும் பீட்ரூட் தோசையை வீட்டில் சுட்டு பார்க்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பீட்ரூட் தோசை உங்களோட சின்ன பிள்ளைகளுக்கு பிடிக்கும், செய்து கொடுங்க. இந்த தோசை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.